எல்லாருக்கும் வணக்கம். நவம்பர் 21 கவர்மெண்ட் 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 29 ஓல்டு லாஸ் ஒர்க்கர்ஸ் ரிலேட்டடா இருந்தது. சோ அதை சிம்பிளிஃபை பண்ணி மொத்தமாவே 4 கோடா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த 4 சட்டங்களையும் என்ன விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு, இதுல சம்பளம் குறித்து ஒரு கோடு சொல்லப்பட்டிருக்கு. அதுல நடந்திருக்க சேஞ்சஸ்னால யாருக்கெல்லாம் டேக் ஹோம் சேலரி குறையலாம், எவ்வளவு குறையும், அது மட்டும் இல்லாம இந்த 4 கோட்ல இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீடைலா நாம பார்க்க போறோம். இந்த 4 கோட்லயும் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 4 கோடு என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். ஒன்னு த கோட் ஆன் வேஜஸ். சோ இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை வச்சுதான் நம்மளோட டேக் ஹோம் சேலரி சேஞ்ச் ஆகிறதுக்கான சூழ்நிலை வந்திருக்கு. அடுத்தது கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், அடுத்து கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி, நாலாவதா த ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட். சோ இந்த 4 கோடு தான் இனிமே லேபர் ரிலேட்டடா அமல்ல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல நாம குறிப்பா பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது அந்த கோடான் வேஜஸ் அப்படிங்கிறது தான். சோ அந்த கோடான் வேஜஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேஜஸ் அப்படிங்கறதோட டெபினேஷனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த வேஜஸ்க்குள்ள பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ், அது மட்டும் இல்லாம அதர் ரிட்டைனிங் அலவன்ஸ், இது மூணுமே வேஜஸ் தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேலரியில இருக்கிற அதர் காம்பனன்ஸ் ஆன ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஹோம் ரெண்ட் அலவன்ஸ், கன்வெயன்ஸ் அலவன்ஸ், இது எல்லாமே எக்ஸ்க்ளூஷன்ஸா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்மளோட எல்லாரோட சேலரி இது எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பேசிக்னு ஒண்ணு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹெச்ஆர்ஏ, அதர் அலவன்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேசிக் பே அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் இது ரெண்டும் மட்டுமே உங்களோட ஒட்டுமொத்த சிடிசில 50% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ சிடிசி அப்படிங்கறதா காஸ்ட் டு தி கம்பெனி. சோ உங்களோட ஒட்டுமொத்த ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா பிஎஃப், கிராஜுவிட்டி, பேசிக், ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி டோட்டலா சிடிசி கால்குலேட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ அந்த சிடிசில 50% பேசிக் பேவா இருக்கணும் அப்படிங்கிற சேஞ்ச தான் இந்த வேஜஸ் கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி உங்க பேசிக் பே ஒட்டுமொத்த சிடிசில 50% இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த சேஞ்சுமே நடக்காது. பட் உங்களோட பேசிக் பே அப்படிங்கிறது உங்களோட சேலரியில 50% கீழே இருக்கு அப்படின்னா உங்களோட பேசிக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ பேசிக் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட பிஎஃப் அண்ட் கிராஜுவிட்டி இது ரெண்டுமே எவ்வளவு பே பண்றீங்க அப்படிங்கிறது அந்த பேசிக்கை வச்சுதான் டிசைன் பண்ணப்படுது. சோ அதனால நீங்க எவ்வளவு பிஎஃப் கட்டணும், எவ்வளவு கிராஜுவிட்டி போகும் அப்படிங்கிறது பேசிக் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கறதுனால உங்களோட டேக் ஹோம் குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இத ஒரு எக்ஸாம்பிள்ஸோட அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். நாம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்த மாதிரி இப்போ இந்த டெஃபினேஷன் ஆஃப் வேஜஸ்ல என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா, உங்களோட மொத்த சம்பளத்துல குறைந்தபட்சம் 50% பேசிக் பேவா இருக்கணும் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க ஒரு கம்பெனில அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களோட பழைய பேசிக்கா 30% தான் அந்த கம்பெனில எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் பே 30,000 நீங்க பே பண்ணுவீங்க. ஹெச்ஆர்ஏ ஒரு 25,000 இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் அலவன்ஸ் ஒரு 25,000, அதர் அலவன்ஸ் 20,000 அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னா, இனிமே அப்படி அதை டிஃபைன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அந்த பேசிக் பேவை 50,000 இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த 50% நீங்க மீட் பண்ணணும் பேசிக் பேல. சோ பேசிக் பேவே 50,000 ஆயிடும், ஹெச்ஆர்ஏ 20,000 ஆயிடும், ஸ்பெஷல் அலவன்ஸ் 20,000, அதர் அலவன்ஸ் 10,000 அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சோ பேசிக் பே 30,000ல இருந்து 50,000 இன்க்ரீஸ் ஆகுது. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, பிஎஃப் ஓட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பிஎஃப் அப்படிங்கிறது பேசிக்ல 12% அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல 2 கான்ட்ரிபியூஷன் இருக்கு. உங்க பிஎஃப்ல நம்ம சம்பளத்துல இருந்து பிடிக்கிற ஒரு அமௌண்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போகும். அதே அமௌண்ட்டை எம்ப்ளாயரும் கொடுப்பாங்க. அதாவது கம்பெனியும் உங்க அக்கௌண்ட்ல பே பண்ணுவாங்க. உங்களோட காஸ்ட் த கம்பெனில எம்ப்ளாயர் பே பண்ற பிஎஃப்பும் இன்க்ளூடட் அப்படிங்கிறதுனால உங்களோட இந்த பிஎஃப் ஏறும்போது எம்ப்ளாயர் பிஎஃப்பும் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதுவுமே உங்களோட சிடிசில இன்க்ளூடட் அப்படிங்கிறதுனால உங்களோட டேக் ஹோம் சேலரில எஃபெக்ட் ஆகும். அதை எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல உங்களோட பிஎஃப் அப்படிங்கிறது பேசிக் பேவான 30,000த்துல
12% அப்படிங்கிறது 3600. ஸோ 3600 வந்து மாசம் மாசம் வந்து நீங்க வந்து பிஎஃப் பே பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப புதிய முறையில பிஎஃப் ஓட வேல்யூ அப்படிங்கிறது 50,000 இன்டூ 12% பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ மாசம் 2,400 வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது உங்க டேக் ஹோம் சேலரில குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கம்பெனி பே பண்றது வந்து இந்த சிடிசிக்குள்ள வருது அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டடாவும் உங்களோட டேக் ஹோம் சேலரில சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து கிராஜுவிட்டி அப்படிங்கிறதும் வந்து பேசிக் பே வச்சுதான் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. நாம பார்த்த உதாரணத்துல கிராஜுவிட்டி வந்து பழைய கிராஜுவிட்டி மெத்தட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 86,538 இருந்தது. இப்போ இந்த டிஃபரன்ஸ்க்கு அப்புறம் புதிய கிராஜுவிட்டி வந்து 1,44,000 அப்படிங்கிற மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிஎஃப்பும் இன்க்ரீஸ் ஆகுது, கிராஜுவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதோட பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஃப்ல உங்களோட சேமிப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். நீங்க 5 வருஷம் கழிச்சு ஒரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகுறீங்க, இல்ல ரிட்டையர்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு கிராஜுவிட்டி வருது அப்படின்னா அந்த கிராஜுவிட்டி ரொம்ப அதிக அமௌண்டா வரும். அது மட்டும் இல்லாம அந்த பிஎஃப் இன்க்ரீஸ் ஆகுறதுனால உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்து ஒரு டேபிள் மாதிரி ஒன்று வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுல என்னன்னா உங்களோட சிடிசி வந்து எந்த ரேஞ்ச்குள்ள இருக்கு அப்படிங்கிறத வச்சு என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 7 லட்சம் ரூபாய் சிடிசில இருக்கீங்க அப்படின்னா இது வந்து நீங்க ஓல்டு பேசிக் 30% இருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து போடப்பட்டிருக்க டேபிள். இதெல்லாம் நீங்க செக் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பேசிக் எவ்வளவு பர்சன்ட் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுங்க. 50% இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனா 50% கீழே இருக்கும்போது உங்களோட சேலரியில சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ உங்களோட பேசிக் வந்து 50% கீழே இருக்கு அப்படின்னா உங்க கம்பெனி ஹெச்ஆர்ல வந்து நீங்க ஒரு மெயில் அனுப்பி எப்படி வந்து இந்த சேஞ்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கறத செக் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இல்லாம வந்து எவ்வளவு சேலரி வந்து குறையும், எவ்வளவு வந்து பென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து கிடைச்சிரும். சோ இது வந்து 30% வந்து உங்களுக்கு பேசிக் பழசு இருக்கு அப்படின்னா புது பேசிக் 50% ஆகும்போது பிஎஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால டேக் ஹோம் வந்து எவ்வளவு குறையும் அப்படிங்கறதையும் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கோம். 7 லட்சம் சிடிசி வாங்குறவங்களுக்கு ஒரு 3,500 ரூபாயில இருந்து 4,000 ரூபாய் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. 10 லட்சம் ரூபாய் சிடிசிக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா ஒரு 4,500 ரூபாயில இருந்து 5,500 ரூபாய் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. 15 லட்சம் ரூபாய் வந்து நீங்க சேலரி வாங்குறீங்க அப்படின்னா 6,000 ரூபாயில இருந்து 7,000 ரூபாய் வந்து குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது நம்ம திரும்பவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிடிசிக்குள்ளதான் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனும் வருது, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் வருது. சோ அதையும் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் எவ்வளவு வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து குறையும் அப்படிங்கிறது எக்ஸாக்டா வந்து நமக்கு தெரியும். சோ பிஎஃப் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து கிராஜுவிட்டிங்கிறது எப்பவுமே ஒரு பர்மனன்ட் எம்ப்ளாயிக்கு 5 இயர்ஸ் நீ வந்து அந்த ஆபீஸ்ல சர்வீஸ் பண்ணியிருந்தாதான் அதை வந்து நீங்க கிராஜுவிட்டியா வந்து உங்களுக்கு வந்து நீங்க அந்த ஆபீஸ் விட்டு போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ அந்த பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எதுவுமே மாறல. இப்பயுமே 5 இயர்ஸ் வந்து நீங்க வந்து இருக்கணும் சர்வீஸ்ல. பட் ஆனா பிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு வந்து ஒரு செக்மெண்ட் இருக்கு. அவங்க யாரு அப்படின்னா பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு ப்ராஜெக்ட்காகவோ இல்ல குறிப்பிட்ட வேலைக்காகவோ அமல்படுத்தப்படுற அந்த பிக்ஸ்டு டைம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு வருஷம் வந்து கண்டினியூஸ் சர்வீஸ் அவங்க பண்ணாவே கிராஜுவிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம எம்ப்ளாயர்ஸ்க்கு கிராஜுவிட்டி வந்து 30 நாள்ல பே பண்ணணும். அப்படி பே பண்ணல அப்படின்னா 10% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து இம்போஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து திரும்பவும் நம்மள மாதிரியான பர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு வந்து கிடையாது. அந்த 5 இயர்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வேஜஸ் தாண்டி வேற என்னென்ன ரூல்ஸ் வந்து இதுல வந்து மாறி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முன்ன வந்து ஒரு 100 பேர் இருக்கிற கம்பெனி வந்து அந்த கம்பெனியே கலைச்சிட்டு எல்லாரையும் வந்து லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து வாங்கணும். இப்போ அந்த 100 அப்படிங்கிற த்ரெஷோல்ட் வந்து 300 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால கம்பெனிஸ் வந்து ஈஸியா வந்து லே ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு ஒரு சில பிளெக்சிபிலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ்ல. அடுத்து ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சம்பளம் இல்லாம இந்த பிஎஃப் கிராஜுவேட்ல இல்லாம பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஒர்க்கர்ஸுமே உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே ஒரு ஃபார்மலா ஒரு ரிட்டர்ன் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கணும் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபார்மல் செக்டர்ல எப்படி சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கோ அதே மாதிரி எல்லா செக்டர்
பீப்புளுக்குமே வந்து அந்த சோசியல் செக்யூரிட்டி வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டெலிவரி ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து வரணும். பிஎஃப், கிராஜுவிட்டி, அப்புறம் இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நேஷனல் ஃப்ளோர் வேஜ், ஒரு மினிமம் வேஜ் வந்து ஒன்னு வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அது அக்ராஸ் ரீஜன்ஸ் வந்து அதை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஒர்க்கர்ஸுமே ஃப்ரீ ஆனுவல் மெடிக்கல் ஹெல்த் செக்அப் வந்து கொடுக்கணும் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஃபார்மல் செக்டர்ல இருக்கிற எம்ப்ளாய்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து அக்ராஸ் செக்டர்ஸ்ல வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அடுத்து பிசினஸ் சைட்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து வாரத்துக்கு 48 மணி நேரம் அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணல. பட் அதே நேரத்துல ஒரு நாள்ல வந்து 8ல இருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும், 12 மணி நேரம் வேலை பார்க்கறதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூவா வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஓவர் டைம் பாக்குறது அப்படிங்கிறது வந்து, நீங்க ஒரு கம்பெனில ஓவர் டைம் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு கம்பெனி நார்மல் வேஜ் ரேட்டை விட 2 மடங்கு வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம முன்னே பார்த்த மாதிரி இந்த கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா, முதன்முறையா இந்த கோர்ஸ்ல தான் கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் வந்து ஃபார்மலா டிஃபைனே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னே பார்த்த மாதிரி அந்த சோசியல் செக்யூரிட்டி கவரேஜ் வந்து சோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர்ல 2% இந்த சோசியல் செக்யூரிட்டி கவரேஜுக்காக வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து உமன் ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு இந்த ஈக்குவல் பே அப்படிங்கிறது தான். நீங்க ஈக்குவலா ஒர்க் பண்றீங்க மென் மாதிரி அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் பே கொடுக்கணும் அப்படிங்கறதும் வந்து என்ஷூர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றது அப்படிங்கிறது சேஃப்டி மெஷர்ஸ் பிளேஸ்ல இருக்கு, உங்களுக்கு வந்து எம்ப்ளாயும் வந்து ஓகேவா இருக்காங்க அப்படின்னா உமனை வந்து நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்க வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து 26 வாரம் வந்து பெய்ட் லீவ் வந்து ஆர்கனைஸ் செக்டர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர்லயும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள்ல வந்து வந்திருக்கிற சேஞ்சஸ். இதுல இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருக்கு. இந்த ஈஸியா வந்து ஹையர் அண்ட் ஃபயர் பண்ணலாம் அப்படிங்கிறதும், இந்த ஒர்க்கிங் டைமை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கிறது, 8 to 12 ஹவர்ஸ் வந்து வச்சுக்கிட்டு வீக்லி வந்து 48 ஹவர்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கிறதும் வந்து ஒரு சில இஷ்யூஸா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரேட் யூனியன்ஸ் மேல ஒரு சில கண்ட்ரோல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்க ஸ்ட்ரைக் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து இஷ்யூஸா போயிட்டு இருக்கு. பட் இந்த நல்ல விஷயங்களுமே எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினாவும் வந்து பேசப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் தான் நாம இந்த நியூ சேஞ்சஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு சம்பளம், மாச சம்பளம் வாங்குற ஒரு ஆளா இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக்அவே என்ன அப்படின்னா, நம்மளோட ஆனுவல் சேலரி ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு பேசிக் பே எவ்வளவு வந்து நம்மளோட ஒட்டுமொத்த சிடிஸ்ல இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு அது 50% கீழே இருக்கு அப்படின்னா உங்களோட ஹெச்ஆர் கூட ஒரு மெயில் கான்வர்சேஷன் நடத்தி ஒரு தெளிவை வந்து பெறறதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.